ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சல 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 சலன்னு ஒரு அழகான ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆறோட பேரு பொன்னி ஆறு. அந்த பொன்னி ஆற்றங்கரையில ஒரு அழகான பெரிய மாமரம். அந்த மாமரத்துல பச்சை பச்சையான மாங்காய்கள், மஞ்சளான மாம்பழங்கள் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. அதுல ஒரு காக்கா ஒரு கூடை கட்டி கா கான்னு கத்திட்டு நல்ல சந்தோஷமா காலத்தை கடத்திட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, வெளியூர்ல இருந்து ஒரு ஸ்வான் வந்து அந்த பொன்னி ஆற்றுல நீந்த ஆரம்பிச்சிச்சு. மேல இருந்து கீழே நீந்தி போகும், கீழே இருந்து மேல நீந்தி போகும். அது அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகு, வெள்ளை வெளியேன்னு இருந்துச்சு. காக்கா பார்த்துச்சு, ஐயோ இந்த ஸ்வான் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ கலரா இருக்கு, இதை யார் இப்படி உருவாக்குனாங்க? நம்ம மட்டும் இப்படி கருப்பா இருக்கோமே, அசிங்கமா இருக்கோமே அப்படின்னு யோசிச்சு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துச்சு. ஓஹோ, இதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓஹோ, எப்ப பாரு இந்த ஸ்வான் இந்த தண்ணியிலே நீந்திட்டு இருக்கனால இது நல்ல கலரா இருக்கு போல இருக்கு. நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த தண்ணியில குதிச்சு ஒவ்வொரு நாளும் நல்ல நிறைய நேரம் குளிப்போம். அப்ப நம்மளும் நல்ல வெள்ளையாயிரலாம், நல்ல அழகாயிரலாம் அப்படின்னு இந்த காக்கா நினைச்சிச்சு. அதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து தினம் அந்த தண்ணியில அது தொப்புக்குன்னு குதிச்சு நல்ல இறக்க அடிச்சு நல்லா குளிக்க ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு 5 தடவை 10 தடவை அப்படி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிச்சாலும் அதுக்கு நிறமும் மாறல, அழகும் மாறல, அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கு அது இயற்கைக்கு மாறான விஷயமா என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு உடம்பெல்லாம் ஒரே குளிர், நல்லா நடுங்குது, கைகாலெல்லாம் வலிக்குது, தலை ரொம்ப வலிக்குது. அப்படியே ஜுரத்துல படுத்துருச்சு. கூட்டுல போய் சாஞ்சிருச்சு. பக்கத்துல உள்ள பறவைகள்லாம் தான் அதுக்கு கொண்டு வந்து உணவு கொடுத்துச்சு. அது அப்படியே உடம்பு சரியில்லாம ரொம்ப நாள் படுத்துருந்துச்சு. அப்பதான் யோசிச்சுச்சு, ஓஹோ நம்ம செய்யறது தப்போ, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸ்வானுக்கு தான் தண்ணியில ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு கடவுள் படைச்சிருக்காரு, நம்மள அப்படி படைக்கல. அதனால யார் யாரை எப்படி படைச்சிருக்காரோ அதுல திருப்தியா சந்தோஷமா இருக்கணும். நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவும் கூடாது, அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படவும் கூடாது அப்படின்னு காக்காக்கு நல்ல மனசுல உரைச்சிருச்சு. அதுல இருந்து அந்த காக்கா ரொம்ப சந்தோஷமா முன்னால போல எப்பவும் மரத்துக்கு மரம் கான் கத்தி ஓடி தாவி பழங்களை பறிச்சு சாப்பிட்டு எல்லா காக்காவையும் கூப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சான். நன்றி, வணக்கம்.